ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தான் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மணி 2 ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மணினிங்க முத்துமாரிலாம் லெமன் சாதம் வேணும், கத்திரிக்காய் கூட்டு வேணும், உருளைக்கிழங்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஓகே, குட்டி பசங்க ஆசைப்பட்றாங்க, அதனால் அவங்களுக்கும் அதுவும் பண்ணிவிட்டு, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து எனக்கு பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுவும் ரெடி பண்ணணும், அப்பளம் பொரிக்கணும். இப்போ இந்த இதெல்லாம் நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஒரு ரைஸ் வச்சா போதும். அந்த ரைஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு லெமன் சாதம் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூட ஹெல்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்துமாரி வந்திருக்கிறான். இப்போ நம்ம எப்படி சமைக்கிறோம், என்ன சமைக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக இனிமேல் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்தது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ ரைஸ் வச்சாச்சு. முத்துமாரி, இந்த கத்திரிக்காயை வந்து எனக்கு கட் பண்ணி கொடு என்ன. இப்போ கத்திரிக்காயை கட் பண்ண சொல்லி முத்துமாரிட்ட கொடுத்துருக்குறோம். அடுத்து என்ன பண்ணலாம்? இவ்வளோ வாய் போது அரிசி போட போகிறோம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அரிசி கல்நீட் பண்ணியிருப்போம் கொஞ்சம் வாயில் போட தோணி நான் போட்டிருக்கேன். மகா போட்டிருக்கான், வடலிங்கமும் போட்டிருக்கான். ஆனால் அவன் வந்து காட்ட மாட்டேல வாயா, அவன் காட்ட மாட்டேங்கிறான். தெரியுதா? நான் வந்து எப்போல்லாம் ரைஸ் வந்து போடுறனோ அப்போல்லாம் கொஞ்சம் அரிசி எடுத்து வாயில் போட்டுக்குவேன். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரைஸ் போட்டு குக்கரில் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கூட்டுக்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி பொடுசாக, இந்த மாதிரி ஷேப்லாம் இந்த மாதிரி பொடுசாக கட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துமாரி வந்து நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் கட் பண்ண சொல்லியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி இதை தான் நம்ம இன்றைக்கி பொரிக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை பொரிக்கணும். ஓகே, இப்போ ரைஸ் வேகட்டும். அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கத்திரிக்காய் கூட்டுக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், அவ்வளோதான். இப்போ இது நல்லா பொரிச்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தது ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம புளி போடுறோம், அதனால் வந்து நான் ஒரே ஒரு தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டால் கொஞ்சம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருவேப்பிலை. நீங்கள் வந்து கடுகு வெந்தயம் போடுறப்பே போடணுன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கலாம். கத்திரிக்காய் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற கத்திரிக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நீர் நிலமாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சிக்கன் 65 பொடி இருக்கு இல்லையா, அது போட்டுக்கலாம். நீங்கள் மீன் பொரிக்கிற பொடி அதுவும் போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா வத்தப்பொடி, சீரகத்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நம்ம நல்லா விரைய வச்சிடலாம். அப்புறம் பொரிச்சிடலாம். கொஞ்சம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா வந்து இதில் வந்து சால்ட் இருக்கும், அதனால் இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் விரைய வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து குக்கர் வந்து நல்லா ரைஸ் வந்துருச்சு. இங்கிட்ட வந்து கத்திரிக்காய் வந்து வதக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரைஸ் தூக்கி டைனிங் டேபிளில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு எதுவுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை அடுத்து நம்ம பொரிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வந்து கொடையாக வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த புளி கரைசல் நல்லா சுண்டி கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் கூட்டு ரெடி. ஃப்ரெஷ்ஷான வந்து மல்லி இலை தூவி இறக்கி வச்சுட்டா இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு எண்ணெய் காஞ்சோன்னு போட்டு பொரிச்சு எடுத்து. இப்போ பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வந்து கொடையாக வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றிக்கலாம். இப்போது இந்த புளி கரைசல் நல்லா சுண்டி கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்ம கத்திரிக்காய் கூட்டு ரெடி. ஃப்ரெஷ்ஷான வந்து மல்லி இலை தூவி இறக்கி வச்சுட்டா இந்த கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு எண்ணெய் காஞ்சோன்னு போட்டு பொரிச்சு எடுத்து. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பொன்னாங்கண்ணி கீரை பருப்பு சாம்பார் தான் வைக்க போகிறேன். பாருங்கள், கீழே வந்து பாருங்கள் பாசிப்பருப்பு போட்டிருக்கிறேன். பாசிப்பருப்பு, பொன்னாங்கண்ணி கீரை, அப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி இதையும் போட்டுக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். நான் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், புளி கொஞ்சம் உள்ள கபோர்டில் இருந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு வந்து சிறுபருப்பு, அதாவது பாசிப்பருப்பில் செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி, இந்த அளவு ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் புளியும் போட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு அடுப்பில் வச்சுட்டா நம்மளுக்கு சாம்பார் ரெடி. கொஞ்சமாக உப்பு போட்டு மூடி போட்டு வச்சிடலாம். 3 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கி பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ணியாச்சு. என்ன அதில் வந்து காரம் போட மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி சாதத்துக்காண்டி லெமன் சாதத்துக்காண்டி காரம் போட்டிருக்கோம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார் வச்சுருக்கோம். இப்போது திருப்பி அந்த அடுப்பில் நம்ம லெமன் சாதம் ரெடி பண்ணிடலாம். இப்போ போட வேண்டாம், இதிலே போட்டுருவா. மட்டும் போடுறேன். எது மட்டும் இது ரெண்டா? ஹலோ, இப்போ காட்டு. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன காஞ்சிச்சு. இப்போது நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். வேர்க்கடலை. வேர்க்கடலை அது வந்து குழம்பு கடலைப்பருப்பு, இது வந்து வேர்க்கடலை. அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டாச்சு. இப்போ இதனால் பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடலைப்பருப்பு வெல்லம் போட்டதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சிம்பிளாக லெமன் சாதம் பொடி தான் போடுறோம். ஏன்னா கொஞ்சம் தான், ஏன்னா மீதி வந்து சாம்பார் இருக்குது. அதனால் லெமன் சாதம் பொடியும் போட்டு நம்ம சாதம் போட்டு விரவிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லெமன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே நம்ம கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் சாரி, நான் வந்து வத்தல் போட மறந்துட்டேன். கொஞ்சம் பிஸியாக வேலை பார்த்துறேன். நீங்கள் வந்து கடுகு உளுந்து பருப்பு போடுறப்ப வத்தலும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வத்தல் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஓரளவு எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து நம்ம போட்டு நல்லா விரைய வச்சுக்கலாம். அவ்வளோதான், லெமன் சாதம் ரெடி ஆயிடும். போட்டு பொருளை விரைவிக்கலாம். சூடு சல்லி சூடு சாதம் கிலோ. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நம்ம எல்லாமே சமைச்சு கடைசியில் லெமன் சாதம், கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு வறுவல், பொன்னாங்கண்ணி கீரை சாம்பார், ஒயிட் ரைஸு எல்லாமே வச்சு நம்ம எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிட உட்காந்துட்டோம். உண்மைக்கே எல்லாருமே கூட்டமாக உட்காந்து சாப்பிட்றதே ஒரு தனி சுகந்தாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நிலாச்சோறுலாம் நம்ம சாப்பிட்ருப்போம். நான்லாம் வந்து கிராமப்புறத்து ஆள் தான். நாங்கள்லாம் வந்து நிலாச்சோறு சாப்பிட்ருக்கோம். இங்கே வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மேரேஜ் பண்ணி முடிச்சு வந்ததுலேருந்தே 4 செவத்துக்குள்ளே இருந்தாச்சு. இன்றைக்கி இந்த குட்டி பசங்களோட நம்ம சேர்ந்து சாப்பிட்றப்போ நம்மளுக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். ஒரு 5-6 பேர் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டாலே அதில் கிடைக்கிற சுகமே ஒரு தனி சுகம். அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி சாப்பிட்டோம். எத்தனை பேருக்குன்னா அப்படி ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வந்து இன்றைக்கி பொழுது நல்லாவே எங்களுக்கு போச்சு. செம்ம ஜாலியாக போச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை மாறி மாறி வச்சு சாப்பிட்றப்போ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.